எவ்வளோ நேரம் பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இவர் பேசுறதே நானே 1.25 வச்சு தான் கேட்டேன். அவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறாரு. திருமாவளவனுடன் போட்டி போடுகிறார். அதனால் அவர்கிட்ட சொல்லிடுங்க. திருமாவளவன் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க கட்சிக்காரங்க நல்லது தானே சார்? எஸ்ஐஆர் ஒரு மேட்டரே கிடையாது. அது தேர்தல் ஆணைய நடவடிக்கைகளில் ஒன்று. 2002 வேறு லெவல் லீடர் தான் நான் சொல்லுவேன். இந்த இடதுசாரி தலைவர்கள் மாதிரி பூமரா இல்லை. விஜய் பண்ண அந்த முயற்சி வரவேற்க தகுந்தது. முதல்வர் மாதிரி பயமுறுத்தாமல் அந்த எஸ்ஐஆர்னா நான் பாருங்கள் இன்னொன்று சொல்கிறேன். நான் இவ்வளோலாம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு போயிட்டு எதிர்க்கிறோன்னா அது வந்து பிசு பிசுத்து போயிடும். ஆனால் எல்லாரையும் எடுத்தால் தானே யார் யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அவ்வளோதான். அந்த புரிதல் கொஞ்சம் அவர்கிட்ட இல்லாமல் இருக்குல்ல. பை த பீப்புள் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். திரு விஜய் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிட வீடியோவை வெளியிட்டிருக்காரு. எஸ்ஐஆர் சம்மந்தமாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோன்னு சொல்லலாம். அவேர்னஸ் வீடியோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அவங்கவுங்க இதை பொறுத்து. நடுநடுவில் அவங்க கட்சிக்காரங்களுக்கும் சொல்லியிருக்காரு, புது ஓட்டர்ஸ்க்கும் எப்படி இந்த எஸ்ஐஆரை ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் இதை எப்படி இது பண்ணணும், எவ்வளோ இது முக்கியமான விஷயன்றதை எடுத்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த வீடியோவை? இந்த வீடியோவை முதல்ல வரவேற்கலாம். ஒரு கட்சி தலைவர் அவர் சொல்கிற மாதிரி ஜென்சி ப்ளஸ்ஸு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த மாதிரி இளைஞர்கள்ட்ட, பொதுமக்கள்கிட்ட, மற்றவர்கள்ட்ட இந்த விஷயம் போய் சேர்றது நல்ல விஷயம். இன்னொன்று, எஸ்ஐஆர்னால் மோசம், ஐயோயோ இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண முடியல அப்படின்ற ரேஞ்சுக்கு திமுக மற்றவங்க பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் எஸ்ஐஆர் ஒரு மேட்டரே கிடையாது. அது தேர்தல் ஆணைய நடவடிக்கைகளில் ஒன்று. 2002 2005 பண்ணியிருக்காங்க. 2005 பண்ணும் பொழுது லட்சக்கணக்கான வாக்குகள் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம். அப்போ இந்த பேர்லாம் ஃபேமஸ் ஆகிருக்காரு. இப்போ பேர் ஃபேமஸ் ஆனதால் அதை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, உருட்டுறதுக்கு வாய்ப்பு எதுவுமே இல்லாதனால இதை வச்சு உருட்டுறாங்க. அப்போது இது என்ன நடைமுறை அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு வீடு தேடி உங்கள் இப்போ நீங்கள் இந்த அட்ரஸில் இருக்கீங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னா இந்த பிரிண்டடே இருக்குது. அப்போ 6.5 கோடி வாக்காளர்னால் 6.5 கோடி பிரிண்ட்டு வாக்காளர் பட்டியல் பிரிண்டட் பேப்பரே இருக்குது, ஒரு ஃபுல் சைஸ் பேப்பர். புரியுது. இப்போ உங்களுக்கு கொண்டு வந்து எதையோ கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்கள் ஃபோட்டோ, உங்கள் டீட்டெயில் இருக்கும் மேலே டாப்பில் ஃபோட்டோவோட. அது கீழே தான் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. பொதுவான டீட்டெயில் கேட்குறது. மொதல் டீட்டெயில் உங்களை பற்றி டீட்டெயில், பேர், எபிக் நம்பரு, செல்ஃபோன் நம்பரு, ஆதார் நம்பரு, அப்பா எபிக் நம்பரு, அம்மாவுடைய எபிக் நம்பரு, உங்களுக்கு கல்யாணம் இருந்தால் மனைவியுடைய எபிக் நம்பரு, உங்கள் மனைவி எடுத்தாங்கன்னா கணவன் நம்பர். இது இந்த சைடில் நீங்கள் 2005 வாக்களிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயிலு. வாக்களிக்கலைன்னா நீங்கள் கம்முனை தொடவே தேவையில்லை. ரைட் சைடில் உங்கள் உறவு யார் இருக்கா, அப்பா இருக்காங்கன்னா அப்பா, அம்மா இருக்காங்கன்னா அம்மா, இல்லை 2 பேருமே இல்லை மனைவி இருக்காங்கன்னா மனைவி. அவ்வளோதான். இந்த டீட்டெயிலு எபிக் நம்பர். இது ஒருவேளை நீங்கள் 2005 வாக்களிச்சிருந்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் அந்த இதில் ஆன்லைன்லேயே எபிக் நம்பர் போட்டே இப்போ வந்துடும். அதில் உங்கள் அந்த டைமில் என்ன இது பண்ணீங்கன்றது. இப்போ நான் வந்து சேப்பாக்கத்தில் போட்டேன் 2005 சேப்பாக்கத்தில். இப்போ வாக்கு எங்கே இருக்குது? சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணின்னு அப்போ கிடையாது. சேப்பாக்கம் தனியாக இருந்தது, திருவள்ளிக்கேணி தனியாக இருந்தது. 2006 மறுசீரமைப்பு பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க. அப்போ நான் தனியாக இருந்த சேப்பாக்கத்தில் போட்டேன். அப்போ நான் சேப்பாக்கம் தொகுதியில் அந்த வரிசை எண் வந்து 11. இப்போ வேறு நம்பர் இருக்கும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி. அதில் வந்து நான் இப்போ வந்து நடுவில் 1000 விளக்கு போட்டேன். இப்போ நடுவில் இங்கே தியாகராய நகர் மாற்றிருக்கேன். அப்போது 2005 நான் சேப்பாக்கத்துக்கு போட்டேன். அந்த பாகம் என்ன, வரிசை என்ன, அதெல்லாம் டீட்டெயில் இருக்கும். அப்புறம் எபிக் நம்பரே மாறி இருந்தால் அந்த நம்பரு, அவ்வளோதான். இதுதான் டீட்டெயிலு. இப்போ விஜய் வந்து இதை போட்டிருக்காரு. அவர் சொல்கிறது என்னென்னா, வாக்காளர் அடையாள அட்டை நம்ம வாக்குரிமைன்றது நமக்கு இதெல்லாம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் நமக்கு வாக்குரிமைன்றது இல்லை அப்படின்றாரு. ஒரு விஷயம் என்ன வரணும்னா, உங்கள்கிட்ட கொடுக்குற படிவத்திலேயே நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியுடைய ஃபார்ம் தான் கொடுக்குறாங்க. ஆமாம், அதாவது ரெனியூ பண்ணுங்க, பொதுவான ஃபார்ம் கொடுக்கல. ரெனியூ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரெனியூவல் மாதிரி பொதுவான ஃபார்ம் கொடுக்கல, உங்களுடைய ஓட்டர் ஐடி ஃபார்ம் தான் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை தான் மறுபடியும் பண்ணுறீங்க. அதாவது இப்போ நம்ம லைசன்ஸ் முடிய போகுது, போய் ரெனியூ பண்ணுவோம் எப்பயுமே, அந்த மாதிரி இது ஒரு இது. அதை இப்போ மொத்தமாக பண்ணுறதுனால இவர்கள் இல்லாத விஷயங்களை கிளப்புறாங்க. இவருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, 6.5 கோடி வாக்காளர்களுக்கும் மொத்தமாக எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்திருக்கலாம். அதை அவர்கிட்டையும் கொண்டு போயிட்டாங்க.
6.5 கோடி வாக்காளர்கள்னு மொத்தமாக பார்க்க முடியாது. அந்த ஓட்டர் ஐடியுடைய அடிப்படையை தொகுதி, வட்டம், அப்புறம் பாகம். பாகம்ன்றது ஒரு தெரு. ஒரு தெருவில் ஒரு 1200 வாக்குகள் அதிகபட்சம் 1200 1300 அவ்வளோதான் ஒரு பாகத்துக்கு. ஒரு பாகத்துக்கு ஒரு பிஎல்ஓ. அப்படி பார்த்தா அந்த பிஎல்ஓஸ் தான் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஆமாம், அவன் ஒருத்தர் தான் உங்கள் பாகத்துக்கு வர போகிறாரு. இந்த பாகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த மாதிரி எவ்வளோ பாகங்கள் இருக்கோ அவ்வளோத்துக்கும் எல்லாத்துக்கும் BLOs இருக்காங்க. பிரிச்சுட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா 5-6 நாளில் 95% ரீச் கொடுத்துட்டாங்க. அதனால் விஜயுடைய அந்த சந்தேகம் எப்படி கொடுக்க முடியுன்றதுக்கு இதுதான் பதில். ரெண்டாவது, நீங்கள் அந்த ஃபார்ம் பற்றி அவர் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் புது வாக்காளர்கள் ஃபார்ம் 6 ஃபில் பண்ணணும்னு தெளிவாக சொல்கிறார். யார் யாருக்கு எந்தெந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்றதையும் சொல்லுங்கள். டெலிஷன் நீங்கள் இப்போ நீக்கணும் 2 இது இருக்குது, இல்லை யாராவது இறந்துட்டாங்க நீக்கினா ஃபார்ம் 7. கரெக்ஷன் அட்ரஸ்ஸு மாற்றுனது, இல்லை ஃபோட்டோ மாற்றுனது, இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் 8. ஃபார்ம் 8 பற்றியும் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிடலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட வர்றது, உங்கள்கிட்ட இதை கொடுத்து உங்களுடைய வாக்கு உங்கள்கிட்ட இருக்குன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. அவர் என்ன கேட்குறாரு, இவ்வளோ பேர்கிட்ட கொடுத்து இவ்வளோ பண்ணுறதுக்கு இறந்து போனவங்க, இடம் மாறினவங்க, இந்த போலி வாக்காளர்களை டைரெக்டாக நீக்கிடலாமல் எதுக்கு ஒவ்வொருத்தரையும் ரினியூ பண்ண வைக்கிறீங்க? 24 தான் எலெக்ஷன் ஓட்டு போட்டாங்களே அப்படின்றாங்க. ஆனால் எல்லாரையும் எடுத்தால் தானே யார் யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அவ்வளோதான். அந்த புரிதல் கொஞ்சம் அவர்கிட்ட இல்லாமல் இல்லை. எழுதி கொடுத்தவங்க என்ன எல்லாரையும் எடுத்தால்தான். இப்போ ஒரு தெருவில் 1000 பேர் இருக்கிறாங்க, ஒரு பாகத்தில் 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 30 பேரில் இறந்து போயிருப்பாங்க, இடம் மாறி இருப்பாங்க, போலி வாக்காளர் இருக்காங்க வச்சுக்கிங்க. 1000 பேர் எடுத்தால் தான் 30 பேர் போலி நீக்க முடியும். புரியுது. அப்படியே எடுத்தால் தானே முடியும். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு இது ஒர்க்கு போகுது, ப்ராசஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அந்த படிவம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட்டு வாங்கி வச்சிங்கன்றார். ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுக்கும் போதே 2 ஃபார்ம் கொடுக்குறாங்க. புரியுது. 2துலேயுமே பிஎல்ஓ சைன் பண்ணுறாரு. அது உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி இல்லை, அதான் பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்கன்ட்டு 2 தான் கொடுக்குறாங்களா? அப்புறம் என்ன, 1 கொடுக்கல, 2 கொடுக்குறாங்க. 2துலேயுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு 1 அவர்கிட்ட கொடுத்துட்டு 1 நீங்கள் வாங்கிக்கணும். 1ல் அவர் சைன் பண்ணிடுறாரு 2துலேயுமே. ஆமாம். அதனால் அதுதான் அக்னாலஜ்மெண்ட்டு. நீங்கள் உங்களுக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்துட்டு அது ப்ராசஸ் ஆனவுடனே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அப்போது உங்கள் எபிக் நம்பர் மற்றதை போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்தந்த மண்டல அலுவலகத்தில் வச்சுருப்பாங்க, அங்கேயும் போய் செக் பண்ணிக்கலாம். இல்லாதே அந்த பட்டியல் வெளியிடும் போது நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம். அதனால் எந்த வகையிலையும் வாக்குகள் அப்படி இல்லைன்னா அடுத்து ஒரு மாதம் டைமும் கொடுப்பாங்க கரெக்ஷனுக்கு, மற்ற விஷயங்களுக்கு. அதுக்கு பிறகு அவருடைய சந்தேகம் என்ன, இது கிட்டத்தட்ட இந்த ஆதரில் இணைக்கலைன்னா உங்களை தூக்கிடும்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த இணைக்காதவங்களுக்கு கொஞ்சம் டைமும் கொடுத்து அதை திருப்பி சேர்க்க வைப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஆதார் கூட லிங்க் பண்ணுற மாதிரி இது ஒரு விஷயம். இந்த படிவத்துடைய அடிப்படையே ஆதார், உங்கள் ஃபோன் நம்பர் 2த்தையும் இதுக்குள்ளே கொண்டு வர்றது தான். ஆதார் அட்டையுடைய எண் இணைச்சிட்டிங்கன்னா அந்த 2மே இதாகணும்னா அக்செப்ட் ஆகாதுன்னு அவர் சொல்கிறாரு. அதில் அக்செப்ட் ஆகலைன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அதை மாற்றணும். பொதுவாகவே ஆதாரு, பேனு, பேங்க்கு, இது மற்ற இது எங்கே இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இனிஷியலு, அந்த ஸ்பெல்லிங்கு எல்லாமே பக்காவாக இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் குறிப்பாக இது நம்ம எப்போவுமே எல்லா டைம்லையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதுவும் இப்போல்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் எங்கேயும் வெளியே போக தேவையில்லை. உங்களுக்கு தெரியலன்னா இ-சேவை மையத்தில் போய் பண்ணிக்கலாம். ஆமாம். இல்லை தெரியுதுன்னா அவங்க ஒரு லேப்டாப் வச்சுட்டே பண்ணிவிட்டு போயிடலாம். அதுலேயே என்ன கேட்குறாங்க எல்லாம் சப்மிட். அவர் அதுலேயும் சொல்கிறாரு, அவர் ஆன்லைன்லேயே இந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்றதே அவர் அதையும் சொல்கிறாரு. நீங்கள் எஸ்ஐஆரே ஆன்லைனில் பண்ணலாம். ஆமாம். அப்படி இந்த மாதிரி ஃபார்ம் 6ல் சேர்றதையும் ஆன்லைன்லேயே சேர்ந்துடலாம். கரெக்ஷனையும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இப்போ இதை அவர் சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான இது கேட்டுடுறேன். அவர்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டமும் அறிவிச்சிருக்காங்க. அதை எதிர்க்கிறோன்ற ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டார். பட் அது என்னதான் நம்ம அந்த விஷயத்த பண்ணாலும் இது அவங்க கொண்டு வர போகிறாங்க நடைமுறைக்கு. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ தான் வாக்காளர்களுக்கு அதுக்கு நல்லது அப்படின்ற விஷயத்த பார்க்கலாமா? அதுக்கான இனிஷியேட்டிவ் இதை எடுத்துக்காருன்னு பார்க்கலாம். எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம்னா இப்போ இன்னைக்கு இவர் பேசுனது எல்லாமே கிட்டத்தட்ட அதில் என்ன செய்யணுன்றது அந்த விஷயங்கள் தான். எதிராக எதுவுமே கிடையாது. இல்லை, அதுதான் அவர் அறிக்கை விட்டார் எதிராக. ஒரு சைடு நம்ம எதிர்க்கிறது இருக்கட்டும், பட் அந்த விஷயம் எப்படி நடைமுறைக்கு வரப்போகுதுன்னா அதுக்கு நம்ம பழகிக்கிறது நல்லது அப்படின்றது எடுத்துக்கலாம். எஸ்ஐஆரில் எதிர்க்க வேண்டியது எதுவுமே இல்லைங்க. ஒன்னே ஒன்று தாங்க. இல்லை, அவர் எதுக்கிறதா சொன்னாரே, அது கேட்டேன். அதான் சொல்ல வரேன். ஒன்னே ஒன்று தான், இப்போ வேணாமே அப்படின்றது தான். அதுக்கு கூட பதில் இருக்குது. ஆமாம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை, டிஎம்கேவை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்புன்றாங்க.
எது எடுத்தாலும் டிஎம்கே சொன்னால் தான் கரெக்டுன்னு பண்ணாதீங்கன்றேன். நீங்கள் யோசிங்க, இல்லை மற்றவர்கள்ட்ட கேளுங்க, இல்லை சம்மந்தமான ஆட்கள்கிட்ட பேசுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல அது எஸ்ஐஆர் எதிர்ப்புன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் பல விஷயங்கள் தெரிஞ்சோன்னா அதை பேசுகிறாரு. இதுலேயே இப்போ இவர்களே எவ்வளோ சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது. இப்போ எஸ்ஐஆர் வந்து எப்படி ஒரே டைமில் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு வாரத்தில் போயிடுச்சு 90% ஃபார்ம். சார் மொத்த இந்தியா முழுக்க ஒரு வாரத்தில் சென்சஸே எடுத்துடலாம். சென்சஸ் இல்லை, சென்சஸ் எடுக்கும் லேட் ஆகும். தேர்தலை ஒரு மாதத்துக்குள்ள முடிச்சிடறாங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா டீச்சர் தான். அவங்க வந்துட்டு அந்த சென்சஸ் எடுக்க போவாங்க. அந்த ஈவினிங் அந்த ஸ்கூல் டைம் முடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும் சென்சஸ் எடுப்பாங்க. அப்படிதான் அவங்களுக்கு குறிப்பிட்ட பிளேஸில் அவங்க முடிச்சு. ஆமாம், சென்சஸ் எடுத்து அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறதுக்கு அதுதான் லேட் ஆகும். அதனால் அது அந்த கிரவுண்டு வேலை முடிச்சிருவாங்க. இப்போ இங்கே என்ன இதுன்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க விஜய் கிருஷ்ணசாமி அப்படின்னா உங்கள் இது ஃபார்மு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் அங்கே இதில் இருக்குது. கூடுதலாக இப்போ நீங்கள் கொடுக்க போகிறது உங்களுடைய ஃபோன் நம்பரு, ஆதார், புரியுது, ப்ளஸ்ஸு உங்கள் அப்பா அம்மாவுடைய எபிக் நம்பர். இதை அவங்க அதில் அதிகபட்சம் சேர்த்துருவாங்க. அவ்வளோதான். அதான் லிங்க் பண்ணுறாங்க. அப்போ ஆதார் நம்பரும் ஃபோன் நம்பரும் லிங்க் ஆகும். அவ்வளோதான். மற்றபடி உங்கள் டீட்டெயிலாம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஒருவேளை நீங்கள் ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மிஸ்ஸிங்கு, இல்லை வேறு டபுள் என்ட்ரி, இல்லைன்னா நீங்கள் ஷிஃப்டடு, இல்லை டெத்து. புரியுது, இல்லை டெத்து, இந்த மாதிரி 4. அப்போ தோழர் பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி எங்கள் தாத்தாவோட பெர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் சண்முகம் எங்கே கேட்டாங்க பாருங்கள். நானும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன், கேட்கலையே. தாத்தாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்களா? தாத்தா காலத்தில் ஏது பர்த் சர்டிஃபிகேட்டு? இன்னொருத்தர் கைது பண்ணி கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் கொண்டு போய் விட்ருவாங்கலாம் வளர்றாரு. இவங்களெல்லாம் நினச்சி பரிதாபம் தான் பண்ணோம். அந்த வகையில் விஜய் வேறு லெவல் லீடர் தான் நான் சொல்லுவேன். இந்த இடதுசாரி தலைவர்கள் மாதிரி பூமராக இல்லை. அப்போது இந்த பூமர்கள் மாதிரி தலைவர்கள் மாதிரி வாட்ஸ்அப் தலைவர்கள் மாதிரி இல்லாமல் விஜய் தெளிவாக பேசுகிறார். குறிப்பாக சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் அவர்கிட்ட இருக்குது. அதுக்கே நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். இந்த ஸ்க்ரூட்னிஸ் ஒர்க்கு தான் கொஞ்சம் போகும். இதெல்லாம் 2 வாரத்தில் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இது கொடுத்துருவாங்க. ஒரு சந்தேகம் கிளப்புறாரு. இது வந்து கொண்டு கொடுக்கும்போது ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஆமாம், அது முக்கியமாக ரொம்ப ஒரு பிஎல்ஓ ஒவ்வொரு பாகத்துலேயும் அவருக்கு ஒரு 1200 வீடு தான் ஒவ்வொரு பிஎல்ஓக்கும் 3 தடவை என்ன போவார். இன்னொன்று நீங்கள் பாருங்கள், இப்போ உங்களுக்கு என்ன அனுபவம் சொல்லுங்கள். நீங்கள் ஊரில் இல்லை. ஆமாம், நான் ஊரில் இல்லை. அப்போ படிவம் எப்படி வந்தது உங்களுக்கு? படிவம் நான் ஆன்லைனில் ஃபில் பண்ணணுன்னாலும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊரில் எங்கள் அம்மா என்னை கேட்டாங்க, இந்த மாதிரி இதுக்கு வந்திருக்காங்க, ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஊர் சைட்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த பூத் ஏஜென்ட்டுகளே அதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் அந்த வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் சாயங்காலம் எப்போ வருவாங்கன்றது உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்நேரம் போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடும். இன்னொன்று சொல்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கெங்க இவங்க இருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க, ஃபார்ம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்ட்டு போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு வீட்டில் இப்போ வீடே ஷிஃப்ட் ஆனவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் உறவினர் ஒருத்தர் அதே தொகுதி தான், அதே வார்டு தான், 2 தெரு தள்ளி வந்துட்டார். அங்கே வந்திருக்காங்க, வாங்கி வச்சுருங்கன்ட்டார். அவங்களுக்கும் தெரியும், பூத் ஏஜென்ட்டுக்கு தெரியும், கட்சிக்காரர்களுக்கு தெரியும். ஆமாப்பா இங்கே தான் பார்க்காப்ப. இன்னொரு அனுபவத்தையும் சொல்கிறேன் நான். எங்கள் ஹவுஸ் ஓனரு அவங்க இங்கே இல்லை. அந்த பிஎல்ஓ அந்த வந்தவங்க வந்துட்டு என்கிட்ட ஒரு நம்பரை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க ஹவுஸ் ஓனரை இந்த நம்பருக்கு கால் ஃபோன் பண்ணால் எந்த டைம் இருப்பாங்களோ கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது ஒன்று இருக்குது. அதனால் எந்த வகையிலும் மிஸ் ஆகாத அளவுக்கு இன்றைக்கி நவீன விஷயங்க. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதெல்லாம் நகரத்தில் தான். கிராமங்கள்லாம் ஒன்றுமே மேட்டர் இல்லை. எல்லாம் உக்காந்து தான் யாரும் யாருடைய ஓட்டை மிஸ் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. ஆமாம். இப்போ விஜய் கூடுதலாக அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு கட்டளைகள் இட்டிருக்காரு. நல்ல விஷயம். எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபார்ம் போய் சேரணும், அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும். இவங்க ஒன்றும் இல்லை, என்ன கேட்டால் அவர் இன்னொன்று கூடுதலாக சொல்லியிருக்கலாம். நம்முடைய விர்ச்சுவல் வாரியர்ஸு இங்கே ஒவ்வொருத்தரும் வீடு வீடாக சென்று நீங்களே 10 பேர் ஒவ்வொரு உங்கள் பாகத்தில் போய் செக் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க, லேப்டாப் எடுத்துகிட்டு போங்க, ஆன்லைனில் பண்ணால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் வீடு வீடாக போகாதீங்க, ஒருத்தரை கூட விட்டுறாதீங்கன்றார். எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இதில் என்னென்னா, அவருடைய ஓட் பேங்கை டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது நம்ம ஓட்டு ஒன்று கூட மிஸ் ஆகிடக்கூடாது, எல்லா ஜென்சினே குறிப்பிடுறாரு, புது தலைமுறை வாக்காளர்கள் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் பாருங்க. நான் இவர்களிடம் சொன்னது, அவர் வந்தால் பிரச்சனை, போனால் பிரச்சனை, பேசுறதுல பிரச்சனைனா அப்பப்போ வர்ற பிரச்சனையை ஒட்டி வீடியோ இந்த மாதிரி வீடியோ இன்னைக்கு பாருங்க, போட்ட உடனே கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் கொண்டு போய் எல்லார்ட்டையும் போகும். எல்லாரும் ஆர்வமாக இறங்கி வேலை செய்வாங்க. எங்கள் தலைவர் சொல்லிக்கிறாருப்பா நான் பண்ணோன்னு பண்ணுவாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸும் இதை பார்த்தா அவங்களுக்கு இப்போ வேற யாராவது ஒருத்தர் விஜய் தலைவர் தானே. ஆமாம்,
மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர் மற்றவங்களும் சொல்லணும்ல. எப்போ பார்த்தாலும் விர்ச்சுவல் இவர் இந்த கஷ்டமான காலத்தில் நின்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன்னா, ஓடி ஒளிஞ்ச மாவட்ட செயலாளர்களும் விட்டுறது விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். ஏன்னா அவங்க விர்ச்சுவலாக தான் இருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப அணிலா இருக்கீங்க. அந்த அளவுக்கு அணிலா இல்ல, அணிலா சொல்ல, அவங்களும் இப்போ வரைக்கும் விர்ச்சுவலா தான் இருக்காங்க, களத்துக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அவங்க மாவட்ட செயலாளர் தானே, 120 பேர் இருக்கிறாங்களா மாவட்ட செயலாளர்களே. நீங்களும் உங்க பகுதியில் பாருங்க. பூத் ஏஜென்ட்டுக்கு சொல்லணும்ல, பூத் ஏஜென்ட்ல நம்ம இவ்வளோ பேர் போட்டிருக்கோம், 70,000 பேர் இருக்கிறீங்க, நீங்களும் அந்த ஒர்க்கு பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனால் இவரு கரூர் சம்பவத்தில் பிரச்சனை ஆனப்போ ஒரே பார்ட்டி விர்ச்சுவல் பார்ட்டி, அதனால அவங்களுக்கு மட்டும் சொல்கிறாரு போல். அதனால் வருங்காலங்களில் இதையும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். இருந்தாலும் அவர்கள் அண்ணனின் பேச்சை கேட்டு செயல்படுவார்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பூமர் அங்கிள் இப்போ யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை உட்காந்து நம்ம பார்க்குறத விட இப்போ விஜய் மாதிரி ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க. என்ன சொல்கிறாருன்னு எவ்வளோ நேரம் பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இவர் பேசுறதே நானே 1.25 வச்சு தான் கேட்டேன். அவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறாரு. திருமாவளவனுடன் போட்டி போடுகிறார். அதனால அவர்கிட்ட சொல்லிடுங்க. திருமாவளவன் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்க கட்சிக்காரங்க நல்லது தானே சார்? எல்லாரும் பண்ணலாம். சிஎம் பண்ணார்ல, சிஎம் அடிக்கடி இது சிஎம் பண்ணார்ல, அந்த ஃபார்மை பார்த்தால பயமாகுதுன்னாரு இவரு. அதெல்லாம் பயப்படவே வேணாம், ஆன்லைனில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது, பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால் நல்ல விஷயம், பண்ண விஷயம். இவர் சில சந்தேகங்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி இவர்கள் எழுதின கடிதம் தேர்தல் ஆணையர்னு போட்டிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையர் தான் இருக்கிறார தவிர மாநிலங்களில் தேர்தல் அதிகாரிகள் தான். அதுலேயும் சுத்தமான நெய்யில் செஞ்ச உருட்டுன்னு சில பேர் உருட்டுறாங்க. யார் இவங்க ஆளுங்களை. அவர் ஏன் எழுதுனாருன்னா, உள்ளாட்சிலாம் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வரல, அதனால தேர்தல் ஆணையம் அது ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, அதை ஒத்துக்கிட்டு போவாங்க. உருட்டாதீங்க, இக்கு விட்ட மாதிரி ஒத்துக்கிட்ட மாதிரி போங்க. அது ஒன்று. இந்த விஷயம் நீங்கள் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. வீடுகளில் பிரச்சனைலாம் வராது. நீங்கள் சொன்ன மாதிரி பூத் லெவல் ஆஃபீஸருடைய நம்பர் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த ஃபார்மை கொடுத்துட்றோம்மா, வந்தோடனே கொடுத்துருங்கம்மா, சாயந்தரம் வருவாங்களா கொடுத்துருங்கம்மான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நீங்கள் கொடுங்கன்னு வாங்கி வச்சுருவாங்க. இல்லாட்டி அந்த தெருவில் இருக்கிற கட்சிக்காரங்களே ஃபார்ம் வந்துருக்குதியா வாங்கிக்கன்னு ஒரு பூத் ஏஜென்ட், அந்த கட்சிக்காரங்க பூத் ஏஜென்ட்டே வாங்கி வச்சு. இது எதுவுமே இல்லைன்னா விர்ச்சுவல் வாரிஸ் வீடு வீடாக போய் உங்களுக்குலாம் வந்திருக்கான்னு கேட்டு, வரலன்னா யார் பக்கத்து வீட்டு கொடுத்துருக்காங்களா, இந்த வீட்டுடைய கடமைனே சொல்லியிருக்காரு. இன்னொன்று, நம்ம ஓட்டுகளை திட்டமிட்டு பறிக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரு. அது ஒரு அரசியல். ஆனால் அப்படிலாம் பண்ண முடியாது. இல்லை, அரசியல் ஒவ்வொரு வீட்லேயும் 2 உடன்பிறப்புகள் இருந்தால் அந்த உடன்பிறப்புகளுக்கு பிறந்த 2 விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கும். அதனால அதெல்லாம் மிஸ் ஆகாது. இன்னும் 2 பேர் ஏடிஎம்கே, இன்னும் 2 ஒரு பாலிடிக்ஸ் ரத்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு தென்ப எங்கள் குடும்பத்துங்க சொந்தங்கள்லேயே பிறந்ததுலாம் பலது விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்குது. கேட்டால் ஓட்டு உரிமையானது பிறகு நான் தலையில்லை. நான் வெளியில் இந்த விமர்சனம் பண்ண தவிர அது அவங்கவுங்க இஷ்டம். அவங்களுடைய அப்பா அம்மாமார்கள் என்ன நினச்சுன்னுக்குறா, நம்ம பரம்பரையாக உதயசூரியன் போட்டுனுக்குறோம் அப்படின்னா ஓட்டு உரிமை எங்கள் உரிமை இதில் தானே. நான் சபாஷ், என்ன ஆனாலும் ரெட்டலை தான், என்ன ஆனாலும் உதயசூரியன். நான் சொன்னது சபாஷ், கரெக்ட், சூப்பர். அதனால் விஜய் பண்ண அந்த முயற்சி வரவேற்க தகுந்தது. முதல்வர் மாதிரி பயமுறுத்தாமல் அந்த எஸ்ஐஆர்னா பாருங்க. இன்னொன்று சொல்கிறேன், நான் இவ்வளோலாம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு போயிட்டு எதிர்க்கிறோன்னா அது பிசுபிசுத்து போயிடும். புரியுது. நீங்கள் எஸ்ஐஆரை எப்படி அமல்படுத்தணும், தேர்தலுக்குள்ளே பண்ணணுமா அப்படின்னா தேர்தலுக்குள்ளே பண்ணுற வேலையை போய்கிட்டு இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட முடிச்சிருவாங்க. இல்லை சார், இது எப்படி பார்க்கலாம், பாசிட்டிவாக ஒரு சைடு நீட்டை எதிர்க்கவும் செய்கிறோம், பட் அது நீட் வந்துருச்சு, அதற்கான முன்னேற்பாடுகளும் எடுக்கணும்ல. அந்த மாதிரியான விஷயம் அதை பார்க்க நீட்டை எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இல்லை, அவங்களோட கொள்கைப்படி இது எதிர்க்கிறோன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் அவங்களே ஃபாலோ பண்ணுறீங்கன்றேன். ஏங்க ஸ்கூலில் படித்தா நீட்லன்னா நீங்கள் ஒரு தடவை தான் பண்ண முடியும். எதிர்க்கிறோன்னு சொல்லி நீட்டில் நீங்கள் நீங்கள் 60 வயசு வரைக்கும் எழுத முடியும். புரியுது. அதனால நீட்டை புரிஞ்சுக்கிங்கன்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் அதற்கான முன்னேற்பாடுகள் எடுக்கணும்ல. எதிர்த்துட்டு மட்டுமே இருந்தா. அதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்க, நாங்கள் மாற்று அல்ல சூழ்நிலைக்கு தகுந்தபடி வருவர்கள் சொல்றீங்களா? அப்ப அதுக்கு நீங்க மாத்திக்கிட்டாரா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி? நாளைக்கு கொன்றுவேன். எஸ்ஐஆர்ல என்னென்ன பண்ணணும், பாசிட்டிவ் இது அதுன்னு பேசுங்க. என்ன இன்னொன்று சொல்றேன், நான் விர்ச்சுவல் வாரியர்ஸும் சொல்றேன், மற்றவங்களும் சொல்றேன், இது பல ஆண்டுகளாக எடுக்கப்படுகிற ஒன்று தான். 2005 கடைசியாக எடுத்திருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்காளர்கள்ட்ட தமிழகத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வாக்காளர்கள்னா போலி வாக்காளர்கள், டெத்து, இந்த மாதிரி விஷயங்கள். டபுள் என்ட்ரிலாம் இருக்கும். எஸ்ஐஆர் பார்த்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் அது உள்ளே இறங்கி நீங்கள் பிஎல்ஓட்ட கேளுங்க, மற்ற இது கட்சிக்காரங்கிட்ட கேளுங்க, இல்லையா அவங்க எபிக் நம்பர் வச்சு எடுத்துடலாம். எல்லா வகையிலுமே இதில் நீங்கள் தயாராகுங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரும்பொழுது அது யூஸாக இருக்கும். அந்த வகையில் விஜய் பேசின இந்த வீடியோ வரவேற்க தகுந்தது. எல்லா இஷ்யூஸ்க்கும் பேசணுன்றது தான் உங்களை மாதிரி பத்திரிகையாளரோட குற்றச்சாட்டும். இன்னும் பேசணுன்றது குற்றச்சாட்டு இல்லை, பேச மாட்டேங்கிறான்றதான். அதான் அப்படி பேசினா நல்லா இருக்கும் எதிர்பார்ப்பாக இருக்குது.
பேசாமல் இருக்கிற குற்றச்சாட்டும் வைக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ண போறாருன்றத நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி சார்.